காபிருன் என்கிற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு சொல்லப்பட்ட தவறான செய்திகளை பின்பற்றுவதை விட வல்ல இறைவனுடைய அந்த வார்த்தை இறங்கிய பிறகு எப்போதெல்லாம் படுக்கைக்கு போவாரோ அப்போதெல்லாம் அண்ணல் நபிகள் அவர்கள் நினைத்துக் கொண்ட அந்த வாசகத்தை பொருத்தமாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதாக என் கருத்தை சொல்லி சொல்லியா ஐயுஹல் காபிருன் லா ஆபுது மாதா புதுன் வல அந்த ஆபிதுன மாபுத் வல அந்த ஆபித்தும் பல அந்த ஆபிதுன மாபூத் லகும் தீனுக்கும் வலியதீன். இந்த உச்சரிப்பில் தவிர்த்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இறைவனை இறங்கி வந்து யாருக்கு முத்திரையிட்டு விட்டதாக பேசப்படுகிறதோ அவரிடத்திலே சொல்லுங்கள், உங்களுடைய வழிபாட்டு முறை வேறு, என்னுடைய வழிபாட்டு முறை வேறு, உங்களுடைய வணக்கத்தலங்கள் வேறு, என்னுடைய வணக்கத்தலங்கள் வேறு, உங்களுடைய வழி வேறு, என்னுடைய வழி வேறு என்று உலகத்திலே இதே போன்ற கேள்விகள் பின்னால் எல்லா இடத்திலும் வரும் என்கிற காரணத்திற்காக அந்த வல்ல இறைவனை மனமிறங்கி அருளோடு இறங்கி வந்த இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். எனவே இந்த உலகம் முழுவதும் சொல்லப்படுகிற வாசகம் காபிருன் என்றால் இறை மறுப்பாளனை தவிர யாருக்கு எதிரியோ எந்த இனத்தவனோ அல்லது யாரோ அல்ல, இறைவனை ஏற்றுக்கொண்டவனுக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் இடையே இருக்கிற வாசகம். அதற்கே மனம் இறங்கி இறைவன் இறங்கி சொல்லியிருக்கிறான், அவர்கள் வழி அவர்களுக்கு, உங்கள் வழி உங்களுக்கு என்பதாக இருக்கிற மிக அந்த அற்புதமான வார்த்தையை அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கும் போதெல்லாம் இதை படியுங்கள் என்று படித்ததாக சொல்லப்படுகிற வார்த்தையை நான் நினைவுறுத்தி, அந்த காஃபிர் என்பதற்கு யாரையும் பகைக்கிற அடையாள சொல் அல்ல, யாரையும் குறிக்கிற அல்லது இழிக்கிற அடையாள சொல் அல்ல.